ஜாஸ்தி இவ்வாறு தக்காளி நல்லா வதங்கிட்டா பாருங்க. அப்புறங்களா கொஞ்சமாக சேர்த்துக்கலாமா? சரிங்க. பாருங்க நீங்கள் போட்டோன்னே குப்புனுப்பாக வந்து கேமரா அடிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் சின்ன எறா தான் வாங்கிக்கிறேன். எறா குழம்பு தான் வைக்கலான்னு பண்ணி உட்காந்துக்கிறேன். அதுக்கு தகுந்தமாரி மானமும் திடீர்னு மழை பெய்யுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு, நான் வந்து தை மாதம் நெல் வாங்கினேன். அப்போ வந்து 2 மூட்டை தான் 3 மூட்டை வாங்கினேன். 2 மூட்டை தான் வந்து வேச்சு போட்டு குத்தி ஆகி சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூட்டை இருக்குது. நம்ம சரி வேச்சலாம் சொல்லிட்டு நீங்கள் வேச்சா இன்னி நாள் பார்த்து மழை வந்துட்டு போகுது. ஆமாம், எப்படி எந்த நாளில் தான் மழை வரும், எந்த நாள் தான் மழை இது வராதுன்னு நம்ம புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு முடியல. இந்த மழைக்கு நம்ம நல்லா படுத்து தூங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காலை நேரத்தில் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழைக்கு எதமா நம்ம வந்து எறா குழம்பு ஊற்றி சோறு வச்சு சாப்பிடலாம். இங்கே பாருங்க, 1 கிலோ வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, எறா மீசை எறாவே தொல்லை எறா வந்து கொத்தா நிற்கிற மாதிரி தெரியுது. இது பார்க்கறது எப்படி இருக்குது ஜெயஸ்ரீ? எனக்கு சொல்ல தெரியல. ஜெயஸ்ரீ வா, இதை ஆஞ்சி நம்ம சுத்தம் பண்ணி செஞ்சு சாப்பிடலாம். சரிம்மா. அங்கே ஒரு நெல்லி வெளியே கொட்டை மழைக்கு வந்து உள்ளே கொட்டி உணர வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து ஹாலில் வந்து கொட்டிக்கிறேன். ஃபேன் காற்றுலாச்சும் உணரட்டும். ஃபேன் காற்று உணர்றதுக்கு மழை நான் தொடர்ந்தா பெய்ய போகுது. இல்லை இல்லை மானம் காயில்ல நம்ம கொட்டி காய வச்சுக்கலாம். சரி, ஒரு நம்பிக்கை ஃபேன் காற்றுல காய வைக்கலாம். சரிம்மா. இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக நெல்லை வந்து ஃபேனில் கொட்டி காய வச்சோம் நம்மளாக தான் இருப்போம். அப்படிலாம் இல்லை. தற்சமயம் மழை வந்து சில பேர் காய வைப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு கேட்டு பாருங்கண்ணா. இப்போ நெல்லி வச்சு போட்டு திடுக்குன்னு மழை வந்து யாரெல்லாம் ஃபேன் காற்று நெல்லி காய வச்சு கமெண்ட் மெசேஜ் சார் மறக்காத சொல்லுங்க. எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை காய வச்சுருக்கேன். சரிம்மா. இப்போ வந்து இந்த இறாவெல்லாம் வந்து ஆயிரம் மாட்டீங்களா? நீ இந்த ஆஞ்சி தத்துவ எனக்கு ஆய தெரியும். தெரியுமா? சரி ஆய்வா. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றுற மாவில் காஞ்சி எடுத்து. சரிம்மா. அப்பா, உனக்கு வந்து எறா ஆஞ்சி தருவேன், ஆஞ்சி தெரியும்னு சொல்லி சொன்னீங்க. குழம்புக்கு தெரியுமா? குழம்புக்கும் தெரியும். உங்ககிட்ட தானே கற்றுக்கினேன் எல்லாத்தையுமே. இல்லை ரொம்ப நாள் காய்ச்சி இதெல்லாம் வச்சு அதெல்லாம் தெரியுமான்னு கேட்குறேன். ரொம்ப நாள் ஆனாலும் வச்சு அது ஞாபகம் இருக்கும். சரி பாருங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். நெல்லிக்கு காவல் போட்டுக்கிற ஷீரோ அதை விட்டு இடையே போக மாட்டேங்க. ஆமாம், நைட்டு வந்து வெளியில் வந்து காய வச்சோம் இல்லையா, அதனால் அப்போ வெளியில் இப்போ உள்ள காய்ச்சல் உள்ள காய்ச்சல் கொஞ்சமாக நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சரிம்மா. சரியா? அப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணுமா? எல்லாமே சீக்கிரம் வதங்கணும். அதனால தான் எனக்கு வந்து இன்னுமே வந்து குழம்புக்கு வந்து கரெக்டான உப்பு வந்து போட தெரியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு, குழம்பு நல்லா வைப்பேன் ஜெயஸ்ரீப்பா. உப்பு போடும்போது பயந்துக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். நம்ம வந்து சாப்பிடும்போது சுத்தமாக உப்பு இல்லாமே தெரியும். கேட்டால் நான் உப்பு போட்டோமானுவா, சின்ன பொண்ணு விட்டுருவோம். நான் சொன்ன ஒரு இடம்மாப்பா, இந்த குழம்புக்குள்ள உப்பு போடணும் கரெக்டாக போடுங்க. நம்ம இப்போ கரெக்டாக போட்டால் கொஞ்சம் லைட்டாக மிச்சமாக போட்டுடுறான். உண்மையாலுமே ஜெயஸ்ரீக்கு வந்து உப்பு போதும் கரெக்டாக வந்து போடவே தெரியல. போட்டால் அதிகமாக கொஞ்சம் போட்டுருவா, இல்லைன்னா போடாதான் விட்டுருவா. கொஞ்சமாக போடுவா பயந்துக்கணும். ஆமாம், இந்த மிஸ்டேக் கற்றுக்கிறேன். நாமளே வந்து புரிஞ்சுக்கணும். குழம்பு வைக்கிறோமா, அதுக்கு அந்த உப்பு மப்பு போகணும் புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் பத்தனா கூட நம்ம இறக்கி வச்சு சாப்பிட பார்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரிங்க. வரும் நீங்கள் போட்டோன்னே குப்புனுப்பாக வந்து கேமரா அடிச்சிச்சு. இன்னும் தக்காளி சேர்த்துக்கோமா? தக்காளி சேர்க்கணும் சொல்லிட்டு கருவேப்பிலை சேர்க்கணும். அப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் போட்டால் தான் வந்து தக்காளி பழம் நல்லா குழைய வதங்கும். நம்ம வைக்கிற குழம்புக்கு அந்த ஸ்மெல்லு போயிடும். சரி, இவ்வாறு தக்காளி நல்லா வதங்கிட்டா பாருங்க. அப்புறங்களா நம்ம ஆஞ்சி அரைச்சி வச்சு இல்லையா போட்டுக்கலாம். சரிம்மா. வந்து இறாலே செஞ்சிடலாம். நல்லா 1 கிலோ வாங்கணும். 3/4 கிலோ கிட்ட இருக்குது. இப்போ நிறைய இருக்குதுண்ணா.
போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். போடும்போது வந்து நீட்டாக இருக்குதா, போட்டு கொஞ்ச நேரம் வதனோடனே அழகாக ரவுண்டாக சுற்றிப்பாங்க. கரப்பத்தா இருக்குல்ல, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ப்ரான்ல வந்து கொஞ்சம் தண்ணி வரும், அது வந்து நல்லா கொதிக்கணும். ஆமாம். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஒன்றும் சேர்க்கல. சரிம்மா. சூப்பராக இருக்குதா? நல்லா தொக்குமே சுண்டுக்கணும். இதில் தண்ணி சுரக்கி போடலாம், சொன்ன பற்றியா? ஆமாம். தண்ணி சரிம்மா. சரி, சுடு சுட செய்கிறோம். இந்த மழைக்கு எதுனா சாப்பிட்றோம். சரிம்மா. கரம் மசாலா பண்ணி போட்டுக்கலாம். பாப்பா வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுன்னு உங்களுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம். உன் கண்ணில் வந்து மை வச்ச மாதிரி இருக்கு. வீட்டில் இருக்குதுன்னா நல்லா தெரியுதுமா. நம்ம வந்து வெளிச்சத்தில் இருந்தால் கண் வந்து தெளிவாக தெரியும். உனக்கு வீட்டில் எவ்வளோ தெரியுது. எல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பாகவே இருக்குது. வெயிலில் கருந்து மூஞ்சே கருப்பாக இருக்குது. சரி. இப்போ வந்து மசாலா வந்து நல்லா கிண்டி விட்டாச்சு. வாசனை நல்லா சூப்பராக வருதுப்பா. சூப்பராக இருக்குதா? அப்பா கொஞ்சமாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறோமா. கரைச்சிட்டேன். கொஞ்சம் நம்ம கையில் வடிகட்டிக்கலாம். ஏன்னா வந்து அந்த புளி வடிகட்டுறது எங்கே தான் போச்சுன்னே தெரியல. இருக்குது எங்கேயும் போகல. நம்ம வீட்டை விட்டு எங்கே போவோம்? மூட்டையில் கட்டி போட்டோம். ஆமாம். அதிகமாக வந்து புளி கரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக கரைக்கும் போது கையால் பண்ணிக்கலாம். சரிம்மா. அப்புறம் வந்து குழம்பு நல்லா கிரேவி மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. பார்க்கவே அப்படி தான் வந்து இருக்கேன். நான் வந்து சுட சுட போட்டு சாப்பிட்றேன். நல்லா சுட சுட ஆவி பறக்க. சரி போட்டு வாங்க. நல்லா சூப்பராக வந்து செஞ்சு அதே மாதிரி அந்த சுட சுட வந்து சாப்பிட்றீங்க. ஆமாம். சூப்பராக இருக்குது. அம்மா பார்த்துட்டு டேஸ்ட் சொன்னதான் நான் போய் சாப்பிடணும். எனக்கு வேற அந்த நீங்கள் வச்ச குழம்பு மேலே கண்ணாக இருக்குது. நான் என்ன டேஸ்ட் சொல்கிறது? சும்மா சொல்ல சூப்பராக இருக்குது. ஆமாம். இதுமாரி சிம்பிளாக வந்து கிரேவி மாரி வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. சரிம்மா. சூப்பராக வந்து இறா வாங்கி நாங்கள் சூப்பராக சுட்ட சுட்ட செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஆமாம். இந்த மழைக்கு இதமாகவும் வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இறா சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு. எனக்குனா வந்து இறானா வந்து ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கே அது தெரியும். யாராக இருக்கலாம் இறா தொக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து சேனல் வீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணேன். எப்போ வந்து போயிட்டேன். டாட்டா பாய். டாட்டா பாய்.